2 ರಾಜಾக்களின் புஸ்தகம் 2 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 2ாம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ாம் ವಚನத்தை ಯಾರಾಗಿலும் எடுத்து ವಾಸಿக்கும்படி ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರಾದರೂ ತೆಗೆದು ಓದುವಂತೆ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் விழுந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார். உடைய போதகர் எலியாவை குறித்து பேசினார். ನಿಮ್ಮ ಸೇವಕರು ಎಲಿಯನ ಕುರಿತು ಮಾತನಾಡಿದರು. அதை தொடர்ந்து நான் பேச வேண்டும் என்று ಅದನ್ನು ನಾನು ಹಾಗೆ ಮುಂದುವರಿಸಿ ಮಾತನಾಡುವನಾಗಿದ್ದೇನೆ. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எலியாவுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಸ್ಥಾನ ಇದೆ. ஆண்டவர் தன்னுடைய பெயரை எலியாவின் தேவன் ಎಂದು ವೇದದಲ್ಲಿ எழுதி வைத்தார். ದೇವರು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಎಲಿಯನ ದೇವರು ಎಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಎಲಿಯಾ ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ಎಲಿಯನು ಶಕ್ತಿಯುತವಾದ ಒಂದು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದನು. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர் என்ற பெயரை பெற்றவர். ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವವನು ಎಂದು ಹೆಸರುಗೊಂಡವನು. என் வார்த்தையின்படி ஒரு சொட்டு மழை ஒரு சொட்டு பனி பெய்யாது என்று இயற்கைக்கு கட்டளையிட்ட ஒரு தேவ மனிதன். ನನ್ನ ಮಾತಿಲ್ಲದೆ ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ತೊಟ್ಟು ಮಳೆ ಹನಿಯು ಬೀಳುವುದಿಲ್ಲ ಎಂದು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನುಡಿದವನು. வேதத்தில் அவர் செய்த 7 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಿದ 7 ಅದ್ಭುತಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. எலியா என்ற வார்த்தைக்கு யெகோவா என் தேவனாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். ಎಲಿಯಾ ಅನ್ನುವ ಹೆಸರಿನ ಅರ್ಥ ಯೆಹೋವನು ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ ಅನ್ನುವ ಅರ್ಥವಾಗಿದೆ. எலியாவை குறித்து முதலிலே 1 ராஜா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ಎಲಿಯನನ್ನು ಮೊದಲನೇ ಸಾರಿ ನಾವು 2 ಅರಸುಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. 1 ಅರಸುಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அன்றைக்கு இருந்த பெரிய ராஜாவுக்கு முன்பாக எலியா நின்று என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி இந்த நாட்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ ದೊಡ್ಡ ಅರಸನ ಮುಂದೆ ಎಲಿಯನು ಹೋಗಿ ನನ್ನ ಮಾತಿಲ್ಲದೆ ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಹನಿ ಮಳೆಯು ಬೀಳುವುದಿಲ್ಲ ಎಂದು ಮಾತನಾಡಿದವನಾಗಿದ್ದನು. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வைராக்கியமாய் சொன்னார். ಸೇನೆಗಳ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನುಡಿದನು. அவன் மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து தன்னை வல்லமையால் நிரப்பிக் கொள்ளும்படி ದೇವನ ಪಾದದಲ್ಲಿದ್ದು ತನ್ನ ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ 2 வருடங்கள் ஒரு ஆற்றின் கரையிலே மறைந்திருந்தார். 2 ವರ್ಷಗಳು ಒಂದು ದಡದಲ್ಲಿ ಆತನು ಅಡಗಿದ್ದನು. எலியா உள்ளத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. ಎಲಿಯನ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವಿದ್ದಿತು. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கும்போது, ದೇವರು ಜೀವಿಸುವ ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவராய் இருக்கும்போது, ಆತನ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನಾಗಿರುವುದರಿಂದ, ஏன் இந்த ஜனங்கள் விக்கிரகங்களை கும்பிடுகிறார்கள்? ಯಾಕೆ ಈ ಜನರು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಕೈ ಮುಗಿಯುತ್ತಾರೆ? தாயின் வயிற்றில் இந்த விக்கிரகங்கள் என்னை உண்டாக்கவில்லை. ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಜನಿಸುವಾಗ ಈ ವಿಗ್ರಹಗಳು ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಲಿಲ್ಲ. அன்புள்ள தேவன் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்தை என்னை சிருஷ்டித்திருக்கிறார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ಆತನ ಸ್ವಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆகவே இந்த விக்கிரகங்கள் ஒழியணும். ಆದ್ದರಿಂದ ಈ ವಿಗ್ರಹಗಳು ನಾಶವಾಗಬೇಕು. விக்கிரக பூசாரிகள் ஒழியணும். ಆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಪೂಜಿಸುವ ಪೂಜಾರಿಗಳು ನಾಶವಾಗಬೇಕು. ஜனங்கள் கர்த்தரையே வணங்கணும். ಜನರು ದೇವರನ್ನೇ ಆರಾಧಿಸಬೇಕು. அவருக்கு முன்பாக முழங்கால்கள் எல்லாம் முடங்கணும். ಆತನ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲುಗಳು ಮಡಿಸಲ್ಪಡಬೇಕು. அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். ಆತನೇ ದೇವರು ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. தேசமெங்கும் கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கணும். ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರೇ ಘನ ಮಹಿಮೆ ಹೊಂದಿರಬೇಕು. எலியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம், ಎಲಿಯನ ಒಳಗಡೆ ಅಂತ ಒಂದು ವೈರಾಗ್ಯವಿದ್ದಿತು. என் கர்த்தருக்காக நான் பெரிய காரியத்தை செய்யணும். ನನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. நான் ஜெபம் பண்ணும்போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வர, ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಬೆಂಕಿ ಆಕಾಶದಿಂದ ಬೀಳಬೇಕು.
ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ಆ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ, ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಸಾಧಿಸಬೇಕು ಎಂದು ಆತನಿಗೆ ಒಂದು ಯಾವಾಗಲೂ ಮಿಡಿತ ಹೃದಯದಲ್ಲಿ. அந்த எலியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ಆ ಎಲಿಯನ ಕುರಿತು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அவர் மரணம் அடையவில்லையா, ಆತನು ಮರಣ ಹೊಂದಲಿಲ್ಲವಂತೆ, உயிரோடு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள, ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ಹಾಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟನು. அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ಆತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ சாதாரண வண்டிகள் வரல, ಸಾಧಾರಣವಾದ ವಾಹನಗಳು ಬರಲಿಲ್ಲ, அக்கினி மயமான ரதங்கள் வந்தார், ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಗಳು ಬಂದಿತು, அக்கினி மயமான குதிரை வீரர்கள் வந்தார், ಅಗ್ನಿಮಯವಾದ ಕುದುರೆಗಳು ಇಳಿದು ಬಂದಿತು. இவர் அந்த அக்கினியை நோக்கி கம்பீரமாய் நடந்து போனார். ಈತನ ಅಗ್ನಿಯನ್ನು ನೋಡಿ ಗಂಭೀರವಾಗಿ ನಡೆದು ಹೋದನು. இவருக்குள் ஒரு அக்கினி இருந்தது, பரிசுத்தாவியின் அக்கினி. ಇವರ ಒಳಗಡೆ ಒಂದು ಬೆಂಕಿ ಇದ್ದಿತ್ತು, ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬೆಂಕಿಯಾಗಿತ್ತು. பக்தி வைராக்கியத்தின் அக்கினி, ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ಬೆಂಕಿ. இவர் நேர நடந்து அந்த அக்கினி ரதத்தின் மேல ஏறி, ಇವರು ನೇರವಾಗಿ ಹಾಗೆ ನಡೆದು ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಗಳನ್ನು ಹತ್ತಿದನು. அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள, ಹಾಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. இயேசு பரலோகத்துக்கு போகும்போது ಯೇಸು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ மேகத்தின் மேல் ஏறி போனார். ಆತನು ಮೇಘದಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋದನು. லாசரு மரித்த போது ಲಾಜರನು ಸತ್ತಾಗ தேவதூதர்கள் கொண்டு போனார். ದೇವದೂತರುಗಳು ಅವನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. ஆனால் இந்த எலியாவை கொண்டு போகும்போது, ಆದರೆ ಎಲಿಯನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ அக்கினி ரதங்கள் கொண்டு போனார். ಬೆಂಕಿ ರಥಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ, நானும் நீங்களும் மரணத்தை காண்பதில்லை, ನಾನು ನೀನು ಮರಣವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய வருகை நெருங்கிவிட்டது, ದೇವರ ಬರೋಣ ಸಮೀಪವಾಗಿದೆ. கர்த்தருடைய வருகை நெருங்கிவிட்டது. ದೇವರ ಬರೋಣ ಸಮೀಪವಾಗಿದೆ. ஒரு பக்கம் மரித்த தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள், ಒಂದು ಕಡೆ ಸತ್ತು ಹೋಗಿರುವ ದೇವ ಸೇವಕರುಗಳು ಎದ್ದೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாம் எழுப்பப்படும். ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಜೀವಂತವಾಗಿರುವ ನಾವು ಏರಿ ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. எலியாவுக்கு ஒரு சிஷ்யன் இருந்தார், ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ಶಿಷ್ಯನಿದ್ದನು. அவருடைய பேர் எலிசா. ಆತನ ಹೆಸರು ಎಲೀಷಾ. எலியா குரு, ಎಲಿಯ ಗುರು ಆಗಿದ್ದನು, எலிசா சிஷ்யன். ಎಲೀಷನು ಶಿಷ್ಯನಾಗಿದ್ದನು. எலியாவுக்கு பிறகு தெரிந்து கொள்ளப்பட்டவர் எலிசா. ಎಲಿಯನ ನಂತರ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಎಲೀಷನು. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ಎಲಿಯನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ எலிசா கீழே இருந்து பார்த்து கொண்டார். ಎಲೀಷನು ಕೆಳಗಡೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அக்னி ரதம் அப்படியே ஆகாயத்துல எழும்பும் போது ಅಗ್ನಿ ರಥಗಳು ಹಾಗೆ ಆಕಾಶಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಡುವಾಗ எலியா மேல 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 செல்லும் போது ಎಲಿಯ ಹಾಗೆ ಹಾಗೆ ಮೇಲೆ ಮೇಲೆ ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ எலிசா நெஞ்சில் அடித்துக்கொண்டு ಎಲೀಷನ್ ಹೀಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಡೆದುಕೊಂಡು, என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் விளங்கினவரே, ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ರಥವು ಕುದುರೆಯೂ ಆಗಿದ್ದವನೇ, அவரை நோக்கி கதரும் போது ಆತನನ್ನು ನೋಡಿ ಆತನ ಹೀಗೆ ನುಡಿಯುವಾಗ என்ன நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? எலியா மேல இருந்த சால்வ அப்படியே காட்டுல கீழே வந்து விழுந்தது. ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಶಾಲು ಹಾಗೆ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬಂದಿತ್ತು. எலிசா ஓடி போய் அந்த சால்வை எடுத்து ಎಲೀಷನು ಓಡಿ ಹೋಗಿ ಆ ಶಾಲುವನ್ನು ಹಾಗೆ ಎತ್ತುಕೊಂಡನು. அந்த சால்வையை எடுத்ததும் ಆ ಶಾಲುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ತಕ್ಷಣ எலியா மேல இருந்த வரம், ஆவியின் வல்லமை 2 மடங்கு அவர் மேல வந்து, ಎಲಿಯನ ಮೇಲಿದಂತ ಆತ್ಮನ ವರಗಳು, ದೇವರ ಆತ್ಮನ ಶಕ್ತಿ 2ರಷ್ಟು ಎಲೀಷನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದಿತು. எவ்வளவு ஆச்சரியம்! ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯ ನೋಡಿ. இன்றைக்கு எலியாவிலும் பெரியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ಇಂದು ಎಲಿಯನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. 2 மடங்கல்ல, 2ರಷ್ಟು ಅಲ್ಲ, 5 மடங்கல்ல, 5ರಷ್ಟು ಅಲ್ಲ, 10 மடங்கல்ல, 10ರಷ್ಟು ಅಲ್ಲ. நீங்க எத்தனை மடங்கு கேட்டாலும் உங்களுக்கு ನೀವು ಎಷ್ಟು ಅಳತೆ ಆತನ ಬಳಿ ಕೇಳಿದರೂ ಅಷ್ಟು ಆತ ನಿಮಗೆ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. யோவான் 14:12 சொன்னார், ಯೋಹಾನನು 12:12 ಹೇಳಿದನು, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ನಾನು ಮಾಡುವ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ಇವುಗಳಿಗಿಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நான் செய்த காரியங்களை செய்வான். ನಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು
2 மடங்கு அதிகமா செய்வான்னு சொல்லல. 2ರಷ್ಟು ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. 5 மடங்கு 10 மடங்கு காரியங்களை செய்வான் என்றார். 5ರಷ್ಟು 10ರಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்க எவ்வளவு அதிகமா விரும்புறீங்களோ, ನೀವು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಯಸುತ್ತೀರೋ, எவ்வளவு அதிகமாய் தாகம் கொள்கிறீர்களோ, ನೀವು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ದಾಹಗೊಳ್ಳುತ್ತೀರೋ அவ்வளவற்றையும் ஆண்டவர் செய்ய வல்லவர். ಅಷ್ಟು ದೇವರು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு அந்த எலியாவின் தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ಇಂದು ಆ ಎಲಿಯನ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. எலியாவிலும் பெரியவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ಎಲಿಯನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. இயேசு ஏதோ வரலாற்றிலே வந்து போனவர் அல்ல. ಯೇಸು ಏನೋ ಹಾಗೆ ಬಂದು ಹೋದವನಲ್ಲ. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அற்புதம் செய்தவர் மட்டுமல்ல. ಏನೋ 2000 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಆತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದವನು ಮಾತ್ರವಲ್ಲ. இன்றைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். ಇಂದು ಯೇಸು ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ಆತನು இருக்கிறார். ನಿನ್ನೆ ಇವತ್ತು ನಾಳೆ ನಿರಂತರವೂ ಜೀವಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಯೆರೂಸಲೇಮಿலே செய்த அற்புதங்களை, யூதாயாவிலே செய்த அற்புதங்களை இன்றைக்கு இந்த ஆலயத்திலே செய்ய அவர் வல்லமை. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳು, ಯೂದಾಯ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳು ದೇವರು ಇಂದು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ಆತನು ಹೇಳಿದನು, ಇಗೋ ನಾನು ಸತ್ಯನು, ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. எலிசா கேட்டார் 2 மடங்கு வரம். ಎಲೀಷನು ಕೇಳಿದನು 2ರಷ್ಟು ವರಗಳನ್ನು. இன்றைக்கு நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியல. ಇಂದು ನೀವು ಏನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ರೆ ನನಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. எனக்கு வருமானம் நிறைய வேணும், ನನಗೆ ವರಮಾನ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕು, கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு நீங்கணும், ನಾನು ಸಾಲದ ಬಾಧೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು, சில பலவீனம் என்ன தாக்கி கொண்டே இருக்கு, ಕೆಲವು ಬಲಹೀನತೆಗಳು ನನ್ನನ್ನು ತಾಕುತ್ತಾ ಇದೆ, என் குடும்பத்துல சில சாபங்கள் இருக்குது, ನನ್ನ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಶಾಪ ಇದೆ, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇನ್ನು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿಲ್ಲ, என் பிள்ளைகள் சரியா படிக்கல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ ಓದಲಿಲ್ಲ, என்னமோ தெரியல, ஒரு சூனியம், ಯಾಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಒಂದು ಶೂನ್ಯತೆ. எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். ಏನು ನೀವು ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತೀರೋ ಅದು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க விடுதலையை கேட்கலாம், ನೀವು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೇಳಬಹುದು, தெய்வீக சுகத்தை ನೀವು கேட்கலாம், ದೈವಿಕ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೇಳಬಹುದು, அபிஷேகத்தை கேட்கலாம், ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೇಳಬಹುದು, ஆவின் வரங்களை கேட்கலாம். ಆತ್ಮನ ವರಗಳನ್ನು ಕೇಳಬಹುದು. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை ನೀವು உள்ளவர். ಯೋಚಿಸುವುದಕ್ಕೂ ಬೇಡುವುದಕ್ಕೂ ಅತ್ಯಧಿಕವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எலியாட்டை எலிசா கேட்டார், ಎಲಿಯನ ಬಳಿ ಎಲೀಷನು ಕೇಳಿದನು, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் ನಿಮ್ಮ ಬಳಿ ಇರುವ ಆತ್ಮನ ವರಗಳು எனக்கு இரட்டிப்பாய் வேணும். ನನಗೆ 2ರಷ್ಟು ಬೇಕು. ஏன் வரம் கேட்டார்? ಯಾಕೆ ವರಗಳನ್ನು ಕೇಳಿದನು? ஆவியின் வரங்கள் இருந்தால் தான் ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும். ಆತ್ಮನ ವರಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ನಾವು ಜನರಿಗೆ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆவியின் வரங்கள் இருந்தால் தான் புறஜாதியாரை சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய பண்ண முடியும். ಆತ್ಮನ ವರಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸೇರಿ ದೇವರ ಕಡೆಗೆ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆவியின் வரம் இருந்தால் தான் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடியும். ಆತ್ಮನ ವರಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ನಾವು ಕರ್ತನೇ ದೇವರು ಎಂದು ನಿರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆவியின் வரம் இருந்தால் தான் சாத்தானின் வல்லமையை தகர்க்க முடியும். ಆತ್ಮನ ವರಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದರೇನೆ ಸೈತಾನನ ಬಲವನ್ನು ಕುಗ್ಗಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பரிசுத்த ஆவினால வரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವರಗಳನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்நிய பாஷை வரம், ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರ, தீர்க்க தரிசன வரம், ಪ್ರವಾದನೆಯ ವರ, சோமளிக்கிற வரம், ಸೌಖ್ಯಪಡಿಸುವ ವರ, பிசாச துரத்துற வல்லமை, ಸೈತಾನನ ನಾಶ ಮಾಡುವ ವರ, அற்புதங்களை செய்கிற வரம், ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ವರ, ஏராளமான வரம், ಏರಾಳವಾದ ವರಗಳನ್ನು, ಏರಾಳವಾದ ವರಗಳನ್ನು சில ஆண்டுகளுக்கு முன்பு ಕೆಲವು ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ ஒரு தேவனுடைய மனிதன் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರು. ஆபீஸும் வீடும் ஒன்று போலத்தான் இருக்கு. ಆಫೀಸು ಮನೆಯು ಒಂದೇ ಆಗಿತ್ತು. திடீரென்று அவர் வந்தார். ತಕ್ಷಣ ಅವರು ಬಂದರು. அவர் அழைத்து கொண்டு போனார். ಅವರು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. அவரோடு ஒரு பிரசன்னம் இருந்தது பாருங்க. ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಸಾನ್ನಿಧ್ಯ ಇದ್ದಿತ್ತು ನೋಡಿ. உள்ள வந்ததான் என்னுடைய ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் அப்படியே மயங்குடுறாங்க. ಅವರು ಒಳಗಡೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಆಫೀಸ್ ಸ್ಟಾಫ್ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೋದರು. அவருடைய முகத்துல ஒரு தேவ பிரசன்னம். ಅವರ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯ. அவருடைய பேர் அருள்தாஸ். ಅವರ ಹೆಸರು ಅರುಳ್ ದಾಸ್. அவரை பார்த்து கேட்டேன், ಅವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದೆ, இந்த ஆவியின் வரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ಆತ್ಮನ ವರಗಳು ನಿಮಗೆ ಹೇಗೆ ಸಿಕ್ಕಿತು?
அவர்கிட்ட நினைக்கிறேன் 9 வரங்களும் அவர்கிட்ட இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ನಾನು ನೆನೆಸುತ್ತೇನೆ ಅವರಲ್ಲಿ 9 ವರಗಳು ಇದ್ದಿತ್ತು ಎಂದು ನಾನು ನೆನೆಸುತ್ತೇನೆ. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದರು, அவர் ஒரு இந்துவா இருந்தார். ಅವರೊಂದು ಹಿಂದೂ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ಕ್ರೈಸ್ತನ ಮಾರ್ಗದ ಕುರಿತು ಅವರಿಗೆ ಏನು ತಿಳಿದವರಾಗಿರಲಿಲ್ಲ. ஒரு நாள் அவங்களுடைய அம்மா கையில பணம் கொடுத்து நீ போய் ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு வா. ಒಂದು ದಿವಸ ಅವರ ತಾಯಿ ಹಣ ಕೊಟ್ಟು ನೀನು ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಟಿಕೆಟ್ ತಗೊಂಡ್ ಬಾ. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ಆ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಒಂದು 3 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರವಾಗಿದ್ದಿತು. சித்தி இன்னைக்கு ஊருக்கு போனோம், போய் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு வா, பிறகு போய் அவங்கள ஏற்றி விடலாம். ಚಿಕ್ಕಮ್ಮ ಇಂದ ಊರಿಗೆ ಹೋಗಬೇಕು, ನೀನು ಹೋಗಿ ಟಿಕೆಟ್ ತಗೊಂಬ, ಅವ್ರನ್ನ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಕಳಿಸಿ ಕೊಡೋಣ. ஆகவே இவர் அந்த பணத்தை கையில வைத்துக்கொண்டு ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ಗೆ வந்து கொண்டிருந்தார். ಹಾಗೆ ಅವರ ಹಣವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஒரு வழியை பார்த்தா நிறைய பேர் கூடி இருந்தார். ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಜನರು ಗುಂಪಾಗಿ ಕೂಡಿದ್ದರು. ஏதோ மந்திரவாதி வித்த காட்டுறான் போல் இருக்கு. ಏನೋ ಮಂತ್ರವಾದಿಯಲ್ಲಿ ಏನೋ ಬೇಡಿಕೆ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில இடத்துல பார்த்தா கீரியையும் பாம்பையும் சண்டை போட வைப்பாங்க. ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಹಾವು ಚಿರತೆಯನ್ನು ಜಗಳ ಮಾಡಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சிலர் ஏதாவது மருந்து விற்கிறதுக்கு இப்படி ஜனங்கள் மத்தியில் அந்த மருந்தை பற்றி விளம்பரம் கொடுப்பாங்க. ಕೆಲವರು ಔಷಧಿಗಳನ್ನು ಮಾರುವುದಕ್ಕೆ, ಅದರ ಬಗ್ಗೆ ಅವರು ಜನರಿಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ಜನರು ಗುಂಪಾಗಿ ಕೂಡಿರುತ್ತಾರೆ. ஆகவே அவர் அந்த கூட்டத்தின் மத்தியில நின்று என்ன நடக்கிறதுன்னு எட்டி பார்த்தார். ಹಾಗೆ ಆ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ ಎಂದು ಹಾಗೆ ಇಣಿಕಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. அங்க ஒரு மந்திரவாதி இல்ல, ஒரு மருந்தை விற்கிறதுக்கு யாரும் இல்ல. ಅಲ್ಲಿ ಯಾವ ಮಂತ್ರವಾದಿ ಇರಲಿಲ್ಲ, ಯಾವ ಔಷಧಿ ಮಾರುವವರು ಅಲ್ಲಿರಲಿಲ್ಲ. ஆனா ஒருவர் நின்று இயேசுவை பற்றி உள்ள உருகுகிற விதத்துல அவருடைய அன்பை பற்றி பேசிக்கொண்டார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಶಕ್ತವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. அவர் எவ்வளவு மனதுருக்கமுள்ள தேவன், ಆತನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನಮರುಗುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஜனங்களை அவர் எப்படி நேசிக்கிறார், ಜನರನ್ನು ಆತನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. இயேசு பற்றி சொல்ல 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 ಯೇಸುವನ್ನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾ ரொம்ப இவருடைய உள்ளம் உருகினது. ತುಂಬಾ ಇವರ ಹೃದಯ ಹಾಗೆ ಕರಗಿ ಹೋಯಿತು. கடைசில இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட காட்சி விவரித்தார். ಕೊನೆಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗಾಯಗಳ ಕುರಿತು ಆತನು ವಿವರಿಸುತ್ತಾ ಇದ್ದನು. அவருடைய கைகள் எப்படி அடிக்கப்படும் போது நம்மை நினைத்து நினைத்து அதை ஏற்றுக்கொண்டார். ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಮೊಳೆಗಳನ್ನು ಒಡೆಯುವಾಗ ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡನು. எப்படி அந்த உள்ளம் கைகளிலே அவர் வணைந்தார், ಹೇಗೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿಕೊಂಡನು, எப்படி முள்முடி சூட்டப்பட்டார், ಹೇಗೆ ಆತನ ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಧರಿಸಲ್ಪಟ್ಟಿತು, நம்ம மேல வைத்த அன்பினால, ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ அவரை எப்படி ಅಡಿத்தார்கள், ಆತನನ್ನು ಹೇಗೆ ಒಡೆದರು, எப்படி அவரை காரி துப்பினார், ಹೇಗೆ ಆತನ ಮುಖಕ್ಕೆ ಉಗಿದರು, எப்படி அவருடைய தலையில கொட்டி, ಹೇಗೆ ಆತನ ತಲೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೊಡೆದು, யார் உன்னை குட்டினது, ಯಾರು ಆತನ್ನು ಹೊಡೆದದ್ದು. இவருடைய உள்ளம் வேதனைப்பட்டது. ಇವರ ಹೃದಯ ವೇದನೆಗೊಂಡಿತು. இவ்வளவு நல்லவருக்கா அந்த பாடுகள், ಇಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಿಗ ಅಷ್ಟು ಪಾಡು. இயேசு என்னை இவ்வளவாய் நேசித்தாரோ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಷ್ಟಾಗಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು, என் மேல இவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ, ನನ್ನ ಮೇಲೆ ಇಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು, அதனால அந்த பாடுகளை அந்த வேதனைகளை மகிழ்ச்சியோடு சகித்தாரோ, ಆದ್ದರಿಂದ ಕಷ್ಟಗಳನ್ನು ವೇದನೆಗಳನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದನು, தாங்க முடியாம அழுதா, ಸಹಿಸಲಾರದಷ್ಟು ಆತನು ಅತ್ತನು, கண்ணீர் விட்டு அழுதா, ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಅತ್ತನು. அதுக்கு பிறகு அந்த பிரசங்கியார், ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಸೇವಕರು, இவ்வளவு அன்புள்ள இயேசு உங்களுக்கு வேணுமா, ಇಷ್ಟು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಯೇಸು ನಿಮಗೆ ಬೇಕಾ, உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்வீங்களா, ನೀವು ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. இவரும் அழுது 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 முன்னால போன, ಈತನು ಹತ್ತು ಮುಂದೆ ಹೋದನು. பிரசங்கியார் அவர் மேல கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். ಸೇವಕರು ಆತನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே கூட்டம் எல்லாம் போயிட்டு, ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಗುಂಪಾಗಿ ಹೊರಟು ಹೋಯಿತು. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வந்தது, அடடாடா அம்மா ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க சொன்னாங்க. ಆಗತ್ತಾ ಇವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಟ್ರೈನ್ ಟಿಕೆಟ್ ತಗೋಬರೋದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ರಲ್ಲ. நம்ம மெய் மறந்து இவருடைய பிரசங்கத்துல அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம கேட்டுட்டோம். ನಾವು ಮರೆತು ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಅರ್ಧ ಗಂಟೆ 3/4 ಗಂಟೆ ಸಮಯ ಕಳೆದು ಬಿಟ್ಟೆವು. ஆகவே வேகமா அந்த இடத்தை விட்டு டிக்கெட் எடுப்பதற்காக புறப்பட்டு ಆದ್ದರಿಂದ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ವೇಗವಾಗಿ ಟಿಕೆಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದರು. கொஞ்ச தூரம் போயிருப்பார், ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿರುತ್ತಾರೆ. அந்த பிரசங்கியார் கையை தட்டி, தம்பி தம்பி கொஞ்சம் வா. ಆ ಸೇವಕರಾಗಿ ಕೈ ತಟ್ಟಿ, ತಮ್ಮ ಬಾ.
இவர் திரும்பி பார்த்தார். ಅವರು ತಿರುಗಿ ನೋಡಿದರು. இப்ப அந்த பிரசங்கியார் மட்டும் நின்று கொண்டார். ಈಗ ಸೇವಕರು ಮಾತ್ರ ನಿಂತಿದ್ದಾರೆ. மத்தவங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ಮತ್ತಿದ್ದ ಎಲ್ಲ ಜನರು ಹೊರಟು ಹೋದರು. இங்க வா தம்பி. ಇಲ್ಲಿ ಬಾ ತಮ್ಮ. இவர் கிட்ட போனார். ಇವರು ಹತ್ತಿರ ಹೋದರು. தம்பி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ತಮ್ಮ ನನಗೆ ತುಂಬಾ ಹಸಿವಾಗಿದೆ. இன்னைக்கு காலையில இருந்து தெருக்கள்ல நிறைய இடத்துல பேசிட்டேன். ಇವತ್ತು ಮುಂಜಾನೆಯಿಂದ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡಿಬಿಟ್ಟೆ. ஒருவராவது ஒரு காஃபி தரல. ಒಬ್ಬರು ಒಂದು ಕಾಫಿ ಕೂಡ ಕೊಡಲಿಲ್ಲ. ஒருவராவது டிஃபன் தரல. ಒಬ್ಬರು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಏನು ಕೊಡಲಿಲ್ಲ. நான் நிறைய இடத்துல இயேசுவை பற்றி சொல்லணும். ನಾನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಕು. ரொம்ப பசியா இருக்கு. ತುಂಬಾ ಹಸುವಾಗಿದೆ. உன்கிட்ட ஏதாவது காசு இருக்குதா? ನಿನ್ನ ಬಳಿ ಏನಾದರೂ ಕಾಸಿದೆಯಾ? இவர் எண்ணினார். ಇವರು ಯೋಚಿಸಿದರು. இவருக்கு காசு கொடுத்தா நிச்சயமா அம்மாட்ட அடி வாங்குவாங்க. ಇವರಿಗೆ ಕಾಸು ಕೊಟ್ರೆ ನಿಜವಾಗಲೂ ತಾಯಿ ಹತ್ರ ಹೋದೆ ತಿನ್ನಬೇಕು. சித்தி ட்ரெயின்ல ஊருக்கு போக முடியாது. ಚಿಕ್ಕಮ್ಮ ಊರಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಆದರೆ இவ்வளோ இயேசுவின் அன்பை பற்றி சொன்னவர் பசியா இருக்க. ಇಷ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಾರಿದವರು ಹಸಿವಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. நான் பாக்கெட்ல கை விட்டேன். ಆತನ ಜೋಬಿನಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟರು. இருக்கிற அவ்வளவு பணத்தை எடுத்தார். ಇದ್ದ ಅಷ್ಟು ಹಣವನ್ನು ತೆಗೆದರು. ஐயா என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். ಅಯ್ಯ ನನ್ನ ಬಳಿ ಇರೋದು ಇಷ್ಟೇನೆ. நீங்க பசியா இருக்க கூடாது. ನೀವು ಹಸಿವಿನಲ್ಲಿರಬಾರದು. அவ்வளவு அருமையான இயேசுவுடைய அன்பை என்ன அழகா விவரித்தீர்கள். ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಯೇಸುವನ್ನು ನಮಗೆ ನೀವು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿರಿ. நீங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. ನೀವೇನಾದರೂ ತಗೊಂಡು ತಿನ್ನಿರಿ. அந்த போதகர் அந்த பணத்தை வாங்கினார். ಆ ಸೇವಕರು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஒரு கையின் மேல் ஒரு கை வைத்து ಆ ಕೈಯಿನ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஒரு ஜெபம் பண்ணி ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்தார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಣ್ಣು ನೋಡಿದರು. ತೆರೆದು ನೋಡಿದರು. தம்பி உங்க சித்தி ஊருக்கு போறதுக்கு உங்க அம்மா கொடுத்த பணம் தானே. ತಮ್ಮ ಈ ಹಣ ನಿನ್ನ ಚಿಕ್ಕಮ್ಮನವರು ಊರಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಹಣವಾಗಿದೆ. உங்க சித்தி இந்த ஊருக்கு போனோம் இல்லையா? ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕಮ್ಮನವರು ಈ ಊರಿಗೆ ಹೋಗಬೇಕಲ್ಲವಾ? இவனுக்கு தூக்கி வாரி போட்ட. ಇವನಿಗೆ ಹಾಗೆ ಭ್ರಮೆ ಹಿಡಿದಂತಾಯಿತು. கரெக்டா சொல்றாரு. ಸರಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி தான். ಸತ್ಯವಾಗಿ ಇವರೊಂದು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದಾರೆ. சொன்ன ஆமையா உண்மைதான். ಹೌದು ಅಯ್ಯ ನಿಜವೇ. ஆனாலும் நீங்க பசியா இருக்கிறது எனக்கு தாங்க முடியல. ಆದರೂ ನೀವು ಹಸಿವಿನಲ್ಲಿರುವುದು ನನ್ನಿಂದ ಸಹಿಸಲಾಗಲಿಲ್ಲ. அவர் சொன்னார். ಅವರು ಹೇಳಿದರು, இல்ல தம்பி இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போ. ಇಲ್ಲ ತಮ್ಮ ಈ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು. உன்னை மறந்துடாத. ಒಂದು ಮರೆತು ಬಿಡಬೇಡ. நான் தெருக்கள்ல வீதிகள்ல நின்று இயேசுவை பற்றி பிரசங்கித்தேன். ನಾನು ಬೀದಿಗಳಲ್ಲಿ ನಿಂತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಾರಿದೆ. ஒரு நாள் வரும். ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ. உன்னை தேவன் பரிசுத்தாவினால் நிரப்புவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. உனக்கு ஆவியின் வரங்களை தருவார். ನಿನಗೆ ಆತ್ಮನ ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நீ இயேசுவை பற்றி பிரசங்கிக்கணும். ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಸಾರಬೇಕು. அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. இந்த பணத்தை எடுத்துக்கொள். ಈ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೋ. இவன் அந்த பணத்தை எடுப்பதற்காக ಈತನ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ தன்னுடைய கையை நீட்டினான். ಆತನ ಹಸ್ತವನ್ನು ಚಾಚಿದನು. அவருடைய கை கிட்ட கொண்டு போனான். ಆ ಕೈಯನ್ನು ಹತ್ತಿರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದನು. அந்த கையில இருக்க பணத்தை எடுக்க முயற்சித்தான். ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದನು. இப்போது திடீரென்று பார்த்தபோது ಆಗ ತಕ್ಷಣ ನೋಡುವಾಗ அந்த கையில ஆழமான காயங்கள். ಆ ಕೈಯಲ್ಲಿ ಆಳವಾದ ಗಾಯ. அடுத்த கையை பார்க்கிறான். ಮತ್ತೊಂದು ಕೈಯನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆழமான காயம். ಆಳವಾದ ಗಾಯ. குனிந்து அவருடைய பாதங்களை பார்த்தான். ಬಗ್ಗಿ ಆತನ ಪಾದಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆழமான காயங்கள். ಆಳವಾದ ಗಾಯಗಳು. இப்பொழுது அவருடைய முகத்தை பார்த்தான். ಈಗ ಆತನ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நின்று கொண்டிருந்தவர் இயேசு கிறிஸ்து. ನಿಂತುಕೊಂಡಿದ್ದವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದನು. இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದನು. இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. என்னை குறித்து சொல்லுவதற்கு போதுமான ஊழியக்காரர்கள் இல்லை. ನನ್ನ ಕುರಿತು ಹೇಳುವಷ್ಟು ಸೇವಕರು ಇಲ್ಲ. ஆகவே நானே தெருக்கள்ல வீதிகள்ல நின்று பிரசங்கிக்கிறேன். ನಾನು ನಾನೇ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಹೀಗೆ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அவனுடைய இருதயத்தை உடைத்தது. ಆತನ ಹೃದಯ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿತು. இந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன். ನನ್ನ ದೇವರಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಲಿ. அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ಅವರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. என்னுடைய அலுவலகத்துக்கு அவர் வரும்போது ನಮ್ಮ ಆಫೀಸಿಗೆ ಅವರು ಬರುವಾಗ ஏறக்குறைய 62 வயது. ನಮ್ಮ ಆಫೀಸಿಗೆ ಅವರು ಬರುವಾಗ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 62 ವಯಸ್ಸು. தேவனோடு நடக்க ஆரம்பித்தார். ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஒரு அருமையான தேவமன். ಒಂದು ಒಳ್ಳೆಯ ದೇವ ಸೇವಕರು. அருமையான தேவனுடைய ಒಳ್ಳೆ ದೇವ ಸೇವಕರು. எலியா தேவனுடைய ஊழியத்தை செய்தார். ಎಲಿಯನು ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದನು. ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பினார். ಜನರನ್ನು ದೇವರ ಕಡೆಗೆ ನಡೆಸಿದನು.
பாகால்களை தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தினார். ಬಾದಾಳ್ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಹಾಗೆ ತುಂಡರಿಸಿ ಹಾಕಿದನು. மறுபக்கம் தன்னுடைய ஊழியத்திலே எலிசாவை பழக்கினார். ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಎಲೀಷನನ್ನು ಸೇವೆಗೆ ಅವನು ಅಭ್ಯಾಸ ಪಡಿಸಿದನು. 14 வருஷம் எலிசா எலியாவோடு இருந்து ஊழியம். 14 ವರ್ಷ ಎಲೀಷನು ಎಲಿಯನೊಂದಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದನು. இப்போ எலியா பரலோகத்துக்கு போய்விட்டார். ಈಗ ಎಲಿಯನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. அவரிடத்திலிருந்து கிடைத்தது ஒன்றே ஒன்றுதான். ಆತನಿಂದ ಈತನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಒಂದೇ ಒಂದು, எலியாவின் சால்வை. ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಹೊದಿಕೆ. எலியாவின் சால்வை. ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಹೊದಿಕೆ. வேற ஒன்றும் இல்லை. ಈತನೇನು ಇಲ್ಲ. அது எதற்கு அடையாளம்? ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ಗುರುತು? பரிசுத்தாவின் வல்லமைக்கு ಅದು அடையாளம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿಗೆ ಗುರುತು. ஆவின் வரங்களுக்கு அடையாளம். ಅದು ಆತ್ಮನ ವರಗಳಿಗೆ ಗುರುತು. அதை கையில பிடித்து கொண்டு வந்தார். ಅದನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದನು. முன்னால் பார்த்தால் பெரிய யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கு. ಹೀಗೆ ಮುಂದೆ ನೋಡುವಾಗ ಮುಂದೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಯೋರ್ದಾನ್ ನದಿ ಓಡುತ್ತಾ ಇದೆ. பயங்கரமாய் கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி. ಭಯಂಕರವಾಗಿ ವೇಗವಾಗಿ ಹರಿದು ಹೋಗುವಂತ ಒಂದು ನದಿ. யோர்தான் என்றாலே மேலிருந்து கீழே இறங்கி வருவது என்பது அர்த்தம். ಯೋರ್ದಾನ್ ಅಂದರೆ ಮೇಲೆಯಿಂದ ಇಳಿದು ಬರುವಂತ ಅರ್ಥವಾಗಿದೆ. சாதாரணமாய் அது பெருக்கெடுத்து வரும்போது ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. யாராவது தப்பி தவறி அந்த யோர்தான் நதியில இறங்கி விட்டார், ಯಾರಾದರೂ ಅಪ್ಪಿತಪ್ಪಿ ಆ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯಲ್ಲಿ ಇಳಿದು ಬಿಟ್ಟರೆ அந்த வேகத்துல அந்த வெள்ளம் அவர்களை அடித்து கொண்டு போய்விடும். ಅದರ ವೇಗದಲ್ಲಿ ಆ ನೀರು ಅವರನ್ನು ಹಾಗೆ ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. இப்ப அந்த யோர்தான் எலிசாவை பார்த்து சவால் விடுகிறது. ಆ ಯೋರ್ದಾನ್ ಈಗ ಎಲೀಷನನ್ನು ನೋಡಿ ಸವಾಲ್ ಬಿಡುತ್ತಾ ಇದೆ. ஏய் குட்டி தீர்க்கதரிசி, ಏ ಸಣ್ಣ ಪ್ರವಾದಿಯೇ, நீ யோர்தான்ல கால் வைத்தால் ನೀನು ಯೋರ್ದಾನಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟರೆ உன்னை நான் இழுத்து கொண்டு போ. ನಿನ್ನನ್ನು ನಾನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இன்னைக்கு நீ செத்தா ನೀನು ಇಂದು ಸತ್ತೆ என்கிட்டே வராத. ನನ್ನ ಬಳಿ ಬರಬೇಡ. ஆனால் அவருக்குள்ள ஒரு வைராகியம். ಆದರೂ ಆತನಲ್ಲಿ ಒಂದು ವೈರಾಗ್ಯ. இந்த யோர்தான் நதி என்ன பார்த்து சவால் விடுறதா? ಈ ಯೋರ್ದಾನ್ ನದಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಸವಾಲ್ ಬಿಡುವುದಾ? எலியா மேல இருந்து வந்த சால்வையை முறுக்குனாரோ. ಎಲಿಯನ ಮೇಲಿಂದ ಬಂದ ಶಾಲನ್ನು ಹಾಗೆ ಸುತ್ತಿಕೊಂಡರು. யோர்தான் நதி பக்கத்துல வந்தா ಯೋರ್ದಾನ್ ನದಿಯ ಬಳಿ ಬಂದು ನಿಂತರು. வான தன்னார்ந்து பார்த்தா ಆಕಾಶವನ್ನು ಒಂದು ಸಾರಿ ನೋಡಿದರು. எலியாவின் தேவன் எங்கே? ಎಲಿಯನ ದೇವರು ಎಲ್ಲಿ? எலியாவின் தேவன் எங்கே? ಎಲಿಯನ ದೇವರು ಎಲ್ಲಿ? எலியாவை கொண்டு அற்புதம் செய்தவர் எங்கே? ಎಲಿಯನನ್ನು ತೆಗೆದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ ದೇವರು ಎಲ್ಲಿ? எலியா பரலோகத்துக்கு போய்விட்டாலும் ಎಲಿಯನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರು. எலியாவின் தேவன் என்னோடு இருக்கிறார். ಎಲಿಯನ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. யோர்தானே, ಯೋರ್ದಾನೇ, சத்துருவே, ಶತ್ರುವೇ, மந்திரவாதியே, ಮಂತ್ರವಾದಿಯೇ, அசுத்த ஆவிகளே, ಅಸುತ್ತಾತ್ಮನೇ, எலியாவின் தேவன் என்னோடு இருக்கிறார். ಎಲಿಯನ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ. அந்த சால்வையை முறுக்கி ஓங்கி ஒரு அடி அடித்தார். ಆ ಶಾಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಗೆ ಸುತ್ತಿ ತೆಗೆದು ಒಂದು ಹೊಡೆದರು. அந்த யோர்தான் ரெண்டாக ಆ பிரிந்தது. ಯೋರ್ದಾನ್ ಎರಡಾಗಿ ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஒரு வழியை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ಒಂದು ಮಾರ್ಗ ಅಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஆவியின் வரங்கள் இருந்தால் ಆತ್ಮನ ವರಗಳು ಇದ್ದರೆ எந்த மனுஷனும் உங்களை சவால் விட முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ನಿಮಗೆ ಸವಾಲ್ ಬಿಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. எந்த இயற்கையும் சவால் விட முடியாது. ಯಾವನು ನಿಮಗೆ ಸವಾಲ್ ಬಿಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இயற்கையின் மேல் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ಪ್ರಕೃತಿಯ ಮೇಲೆ ದೇವರು ನಿಮಗೊಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. மற்றதை கண்டு பயப்படும்படி நீங்கள் அழைக்கப்படவில்லை. ನೀವು ಭಯಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಲ್ಲ. அவைகளின் மேல் வெற்றி சிறக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். ಅವುಗಳ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்க. ನನ್ನ ಕೈಗಳ ಕುರಿತು ನನಗೆ ನೀವು ಆಜ್ಞೆ ಮಾಡಿರಿ. அந்த வார்த்தையை பிடித்து ಆ ವಾಕ್ಯ ಆ ಮಾತನ್ನು ಹಿಡಿದು யோசுவா சூரியனை பார்த்து கட்டளை. ಯೆಹೋಶುವ ಸೂರ್ಯನನ್ನು ನೋಡಿ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದನು. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ಯೆಹೋಶುವನು 10ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, சூரியனே, ಸೂರ್ಯನೇ, நீ கிபியோன் மேலும், ನೀನು ಗಿಬಿಯೋನನ ಮೇಲೂ, சந்திரனே, ಚಂದ್ರನೇ, நீ ஆயிலோன் மேலும் ನೀನು ಆಯಿನನ ಮೇಲೂ தரித்து நில்லுங்கள். ನೀನು ಹಾಗೆ ಧರಿಸಿ ನಿಲ್ಲುಗಳು. சூரியன் அப்படியே நின்று, ಸೂರ್ಯನ ಹಾಗೆ ನಿಂತನು, அசையல். ಅಲುಗಾಡಲಿಲ್ಲ. சந்திரன் அசையல். ಚಂದ್ರನು ಅಲುಗಾಡಲಿಲ್ಲ. ஒரு பகல் முழுவதும் அப்படியே நின்னுதான். ಒಂದು ಹಗಲು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸೂರ್ಯನ ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದನು.
சூரியனை பாருங்க, ಸೂರ್ಯನನ್ನು ನೋಡಿರಿ, எத்தனை கோடி டன் எடையுள்ள அக்னி பிளம்பு, ಎಷ್ಟು ಕೋಟಿ ಟನ್ ಭಾರವುಳ್ಳ ಬೆಳಕಾಗಿದೆ, எத்தனை ஆயிரம் வருஷமா மேல இருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு, ಎಷ್ಟು ಸಾವಿರ ವರ್ಷಗಳ ಮೇಲೆ ಆ ಕಡೆಗೂ ಈ ಕಡೆಗೂ ತಿರುಗಾಡುತ್ತಾ ಇದೆ. இங்க ஒரு சின்ன மனுஷன் 6 அடி உயரமா இருந்துட்டு ಇಲ್ಲೊಂದು ಸಣ್ಣ ಮನುಷ್ಯನ 6 ಅಡಿ ಎತ್ತರ ಉಳ್ಳವನು 1000 மைலுக்கு அப்பால் உள்ள ಸಾವಿರ ಕಿಲೋಮೀಟರ್ಗಳಿಗೆ ಆ ಕಡೆ ಇರುವ அந்த சூரியனை பார்த்து கட்டளை எடுக்க, ಆ ಸೂರ್ಯನನ್ನು ನೋಡಿ ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, நான் சொன்னால் ஒளியை நீ ஆசைப்படாது, ನಾನು ಹೇಳುವವರೆಗೂ ನೀನು ಅಲುಗಾಡಬಾರದು. அப்படியே நின்னதா. ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದನು. பெரிய ஆச்சரியம். ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ. ஆண்டவர் நமக்கு கீழாக இயற்கையை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಕೆಳಗಡೆ ಪ್ರಕೃತಿಯನ್ನಿಟ್ಟಿದ್ದಾನೆ. சீஷர்கள் ஒரு அலைய பார்த்து பயந்தாங்க, ಶಿಷ್ಯರು ಒಂದು ಅಲೆಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟರು. ஆனா இயேசு அந்த கடல் மேல கம்பீரமா நடந்து வந்தார். ಆದ್ರೆ ಯೇಸು ಆ ನೀರಿನ ಮೇಲೆ ಹಾಗೆ ಗಂಭೀರವಾಗಿ ನಡೆದು ಬಂದನು. இவங்க எதை பார்த்து பயப்பட்டாங்களோ, ಇವರು ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟರು, அந்த அலையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே ಆ இருக்கு. ಅಲೆಯೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಕೆಳಗಡೆ ಇದ್ದಿತು. நீங்க எதை பார்த்து பயப்பட்டீங்களோ, ನೀವು ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತೀರೋ, முன்னால சாச பார்த்து பயப்படுறீங்களா, ನೀವು ಸೈತಾನನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟಿರಬಹುದು, குடுகுடுப்பக்காரனை பத்தி ನೀವು பயப்படுறீங்க, ಬುಡುಬುಡಿಕೆ ಹೇಳುವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟಿರಬಹುದು, மந்திரவாதியை பார்த்து ನೀವು பயப்படுறீங்க. ಮಂತ್ರವಾದಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟಿರಬಹುದು. ஆண்டவர் அதை உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ದೇವರು ಅವುಗಳನ್ನು ನಿನ್ನ ಪಾದದ ಕೆಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உலகத்தார் இந்த பாம்பை கும்பிட்டு இருக்கலாம், ಈ ಲೋಕ ಸರ್ಪವನ್ನು ಮುಗಿಯುತ್ತಾ ಇರಬಹುದು, ஆஞ்சநேயரை பார்த்து கும்பிட்டு இருக்கலாம். ಆಂಜನೇಯನನ್ನು ನೋಡಿ ಮುಗಿಯುತ್ತಾ ಇರಬಹುದು. ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் என் காலும் கீழே வச்சிருக்கேன். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ ಅವೆಲ್ಲ ನನ್ನ ಕಾಲ ಕೆಳಗಡೆ ಇದೆ. லூக்கா 10:19 சொல்லுகிறார், ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10:10 ಹೇಳುತ್ತಾನೆ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, ಅವುಗಳನ್ನು ಚೇಳುಗಳನ್ನು ವೈರ್ಯ ಸಮಸ್ತ ಬಲವನ್ನು ತುಳಿಯುವುದಕ್ಕೆ, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். ದೇವರು ಎಲ್ಲಾ ಸೈತಾನನ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தரை சேவிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், ದೇವರನ್ನು ಸೇವಿಸುವುದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ, அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಡುವುದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. எலியா என்ன சொல்லுகிறார், ಎಲಿಯನ್ ಏನ್ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, எலியாவின் தேவன் எங்கே? ಎಲಿಯನನ್ನು ನೋಡಿ ಎಲಿಷನ್ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಎಲಿಯನ ದೇವರು ಎಲ್ಲಿ? தேவரನ್ನು எலியாவையும் ಎಲಿಯನನ್ನು ரெண்டா இணைத்து ಇಬ್ಬರನ್ನು ಜೋಡಿಸಿ ஆண்டவருக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். ದೇವರಿಗೆ ಒಂದು ಹೊಸ ಹೆಸರನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எலியாவின் தேவர், ಎಲಿಯನ ದೇವರು, அவர் யெகோவாதான், ಆತನು ಯೆಹೋವನೇ, அவர் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறவர், ಆತನು ಕರ್ತನೆಂದು ಕರೆಯಲ್ಪಡುವವನು, இயேசு என்று அழைக்கப்படுகிறவர், ಯೇಸು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವವನು, இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறவர், ಇಮ್ಮಾನುವೇಲನು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವನು, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அழைக்கப்படுகிறவர், ಇರುವನಾಗಿ ಇರುವನೇ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವನು, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವನು. ஆனால் இவர் அவருக்கு என்ன பேர் வைக்கிறார்? ಆದ್ರೆ ಎಲೀಷನ ಆತನಿಗೆ ಏನು ಹೆಸರಿಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? எலியாவின் தேவர், ಎಲಿಯನ ದೇವರು, எலியாவின் தேவர். ಎಲಿಯನ ದೇವರು. ஒரு சிலருடைய பேரோடு ஆண்டவர் தன்னுடைய பெயரையும் இணைத்துக் கொள்ளுகிறார். ಕೆಲವರ ಹೆಸರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಜೋಡಿಸಿಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆபிரகாம் பேரோடு இணைத்து ஆபிரகாமின் தேவன், ಅಬ್ರಾಹ್ಮನ ಒಂದಿಗೆ ಅಬ್ರಾಹ್ಮನ ದೇವರು ಎಂದು, ஈசாக்கின் பெயரை இணைத்து ஈசாக்கின் தேவன், ಈಸಾಕನ ಹೆಸರಿನೊಂದಿಗೆ ಈಸಾಕನ ದೇವರು ಎಂದು. யாக்கோபு ஒரு எத்தன் தான், ஏமாற்றுகிறவன் தான். ಯಾಕೋಬನು ಯಾಮಾರಿಸುವವನು, ಮೋಸಗಾರನು. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ಮೇಲೆ யாக்கோபின் தேவன், ಯಾಕೋಬನ ದೇವರು. நேபுகாத்நேச்சர் பார்த்தார், ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ್ನು ನೋಡಿದನು. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகவோடு தேவன் உலாவுகிறதை பார்த்தார். ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋವೊಂದಿಗೆ ದೇವರು ಚಲಿಸುವುದನ್ನು ನೋಡಿ, ஆகவே அவர் சொன்னார், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தின் தேவனே தேவன். ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ದೇವರೇ ದೇವರು ಎಂದು. தரியு ராஜா பார்த்தார், ರಾಜನು ಹೇಳಿದನು, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தானியேலை பாதுகாத்தது. ಸಿಂಹಗಳು ದಾನಿಯೇಲನ ನುಂಗದ ಹಾಗೆ ದೇವರು ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. தானியேலின் தேவனே தேவன். ದಾನಿಯೇಲನ ದೇವರು. பல தேவ மனிதருடைய பெயரோடு கர்த்தர் தன்னுடைய பெயரை அணைத்துக் கொண்டார். ಅನೇಕ ದೇವ ಸೇವಕರುಗಳೊಂದಿಗೆ ದೇವರು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡನು.
இன்றைக்கு அந்த தேவன் உங்களுடைய தேவனாக, ಇಂದು ಆ ದೇವರು ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. உங்களுடைய பெயரை சொல்லி என்னுடைய தேவன் என்று சொல்ல முடியும். ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ನನ್ನ ದೇವರು ಎಂದು ಹೇಳಬೇಕು. நான் என்ன சொல்லணும்? ನಾನೇನ್ ಹೇಳಬೇಕು? சாம் ஜபத்துரையின் தேவன், ಸಾಮ್ ಜಬದರೈ ದೇವರು, பாஸ்டர் ஜானின் தேவன், ಪಾಸ್ಟರ್ ಜಾನ್ ಅವರ ದೇವರು, ஓ டேனியலின் தேவன், ದಾನಿಯೇಲನ ದೇವರು, மனோகரின் தேவன். ಮನೋಹರನ ದೇವರು. நீங்க எப்படி உரிமை பாராட்டி சொல்ல ನೀವು முடியுமா? ಹಾಗೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ ಹೇಳಬಹುದು. நீங்க எப்படி உரிமை பாராட்டி சொல்ல முடியுமா? ನೀವು ಹಾಗೆ ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕಾಗುತ್ತಾ? நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன், ನಾನು ಆರಾಧಿಸುವ ನನ್ನ ದೇವರು, நான் தொழுது கொள்ளுகிற என்னுடைய தேவன், ನಾನು ಧರಿಸಿಕೊಂಡ ನನ್ನ ದೇವರು, நான் பாடி போற்றுகிற என்னுடைய தேவன், ನಾನು ಯಾವಾಗಲೂ ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವ ನನ್ನ ದೇವರು. இங்க பார்த்தா ಇಲ್ಲಿ ನೋಡಿದರೆ எலிசா எலியாவின் தேவன் என்று அழைத்தார். ಎಲಿಷನು ಎಲಿಯನ ದೇವರು ಎಂದು ಕರೆದನು. எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? ಎಲಿಯನ ದೇವರು ಎಂತವನು? எலியாவின் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு என்ன செய்ய போகிறார்? ಎಲಿಯನ ದೇವರು ಇಂದು ನಿಮಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? எலியாவின் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதம் என்ன? ಎಲಿಯನ ದೇವರಿಂದ ನೀವು ಇಂದು ಹೊಂದುವ ಆಶೀರ್ವಾದವೇನು? ஒரு 4 காரியத்தை சொல்ல போகிறேன். 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. முதலாவதாக, ಮೊದಲನೇದಾಗಿ எலியாவின் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ಎಲಿಯನ ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. எலியாவின் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ಎಲಿಯನ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. அவருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு. ಆತನಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಹೆಸರುಂಟು. சங்கீதம் 65:2 ಕೀರ್ತನೆಗಳು 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವನೇ, மனுமக்கள் எல்லாரும் இடத்தில் வருவார். ಎಲ್ಲಾ ಜನರು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವರು. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವನು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவன். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವ ದೇವರು. எலியா என்னென்ன ஜெபம் செய்தாரோ, ಎಲಿಯನು ಏನೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನೋ அவ்வளவற்றையும் ஆண்டவர் அவருக்கு செய்தார். ಅಷ್ಟನ್ನು ದೇವರು ಅವರಿಗೆ ಮಾಡಿದನು. அவர் தங்கியிருந்த வீட்டிலே சாரிபாத் விதவையினுடைய மகன் இறந்து போன போது, ಆತನು ತಂಗಿದ್ದ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾರಿಬಾತ್ ವಿಧವೆಯ ಮಗನು ಸತ್ತು ಹೋದ ಸಮಯದಲ್ಲಿ அந்த பாடியில் அப்படியே விழுந்தாராம். ಹಾಗೆ ಆತನ ಮೇಲೆ ಹಾಗೆ ಬಿದ್ದನಂತೆ. 3 முறை முகங்குப்புற விழுந்து 3 ಸಾರಿ ಆತನ ಮೇಲೆ ಬೋರ್ಲು ಬಿದ್ದು, இவனுடைய ஆத்துமா மறுபடியும் அவனுக்குள்ளே இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். ಇವನ ಆತ್ಮ ಇವನ ಒಳಗಡೆ ಇಳಿದು ಬರಲಿ ಎಂದು 3 ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. எலியாவுக்கு முன்னால மரிச்ச ஒருத்தரையும் யாரும் எழுப்புனதில்லை. ಎಲಿಯನ ಮುಂದೆ ಸತ್ತು ಹೋದ ಯಾರು ಇದುವರೆಗೂ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. முதல் முறை மரித்த ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பினது எலியா. ಮೊದಲನೇ ಸಾರಿ ಸತ್ತು ಹೋದವರನ್ನು ಮೊದಲನೇ ಸಾರಿ ಎಬ್ಬಿಸಿದವನು ಎಲಿಯನೇ. பொதுவா மத்தவங்க யாராவது ஒரு அற்புதத்தை செய்திருந்தா, ಸಹಜವಾಗಿ ಯಾರಾದರೂ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿರುವುದಾದರೆ நம்ம கேட்கலாம், அவரை கொண்டு செய்தீர், ನಾವು ಹೇಳಬಹುದು, ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದೆಯಲ್ಲ, அவங்களுக்கு கேன்சரை குணமாக்கினீர், ಅವರಿಗೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಅನ್ನು ಗುಣಪಡಿಸಿದೆಯಲ್ಲ, இவருக்கு இருக்கிற ஆஸ்மாவை சோமாக்கினீர், ಇವರಿಗಿರುವ ಆಸ್ಮವನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸಿದೆಯಲ್ಲ. என் ஜெபத்தை கேட்டு நீ அதை செய்யும். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ನೀನು ಏನಾದರೂ ಮಾಡು. மற்றவங்களை பார்த்து நம்ம கேட்கலாம், ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. எலியா யாரையும் பார்த்ததில்லை. ಎಲಿಯನು ಬರೀ ಯಾರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. பைபிள்ல மோசையோ யோசுவாவோ மரிச்ச யாரையும் எழுப்புனதில்லை. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮೋಶೆ ಯಾರು ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಲಿಲ್ಲ. ஆனா எலியா, ಆದ್ರೆ ಎಲಿಯನು யார் எழுப்பினாலும் சரி எழுப்பாட்டாலும் சரி, ಯಾರು ಎಬ್ಬಿಸಿದರೂ ಸರಿ ಎಬ್ಬಿಸದೆ ಹೋದರೂ ಸರಿ, என் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ನನ್ನ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. இந்த செத்து போன மகனுக்காக நான் ஜெபிக்கும் போது, ಈ ಸತ್ತು ಹೋಗಿರುವ ಮಗನಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். ನನ್ನ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. அந்த சிறுவனை உயிரோடு எழுப்பி, ಆ ಸಣ್ಣವನನ್ನು ಹಾಗೆ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. ஆகவேதான் எலியாவின் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಎಲಿಯನ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. எலியா பெரிய சூப்பர் மேன் அல்ல. ಎಲಿಯ ದೊಡ್ಡ ಸೂಪರ್ ಮ್ಯಾನ್ ಅಲ್ಲ. யாக்கோபு 5:17 சொல்லுகிறது, ಯಾಕೋಬನ 5:17 ಹೇಳುತ್ತೆ, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான், ಎಲಿಯನು ನಮ್ಮ ಹಾಗೆ ತ್ರಾಣವುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು, கருத்தோடு ஜெபம் பண்ணினார், ಆತನು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು, விடாப்பிடியாய் ஜெபம் பண்ணினார், ಆತನು ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು, மனசுல அலசடி படல, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಗೊಂದಲಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, ದೇವರು ಕೇಳುತ್ತಾನ ಕೇಳುವುದಿಲ್ಲವಾ, உயிரோடு எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா, ಎಬ್ಬಿಸುತ್ತಾನ ಎಬ್ಬಿಸುವುದಿಲ್ಲವಾ, இல்ல கர்த்தர் ஜெபத்தை
கேட்கிறவர். ಇಲ್ಲ, ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவர். ಎಲಿಯನ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರು. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களை எழுப்புகிறவர். ದೇವರು ಅಕ್ರಮಗಳನ್ನು ಪಾಪಗಳನ್ನು ಸತ್ತವರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವ ದೇವರು. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க பண்ணுகிறவர். ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳನ್ನು ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. உங்க ஜெபத்தை கேட்பார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. நீங்க அவர்கிட்ட கேட்கும்போது, ನೀವು ಆತನ ಬಳಿ ಕೇಳುವಾಗ மனமிறங்கி பிள்ளைகளான உங்களுக்கு அவர் தருவார். ಮನ ಮರುಗಿ ನಿಮ್ಮ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಆತನೆಲ್ಲವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. சிலர் என்ன நினைப்பாங்க, ಕೆಲವರು ಹೇಗೆ ನೆನೆಸುತ್ತಾರೆ, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா தான் கர்த்தர் கேட்பார். ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರನೇ ದೇವರು ಕೇಳುತ್ತಾನೆ. அதுக்காக ಅದರಿಂದ மோகன் சிலாச வந்து ஜெபம் பண்ணணும், ಮೋಹನ್ ಸಿಲಾಜರ್ಸ್ ರವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ சாம் ಮಾಡಬೇಕು, ஜெபத்ர ஜெபம் பண்ணணும், ಸಾಮ್ ಜಬರ್ ಅಣ್ಣನವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, டேனியல் டேவிட் ஜெபம் பண்ணணும். ಡ್ಯಾನಿಯಲ್ ಡೇವಿಡ್ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்கிற அதே கர்த்தர் உங்க ஜெபத்தையும் கேட்பார். ಸೇವಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ಅದೇ ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. சில தாங்களா ஜெபம் பண்ண மாட்டாங்க, ಕೆಲವರು ಅವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, ஊழியக்காரர்கள் கடிதம் எழுதுவாங்க. ಸೇವಕರಿಗೆ ಪತ್ರ ಬರೆಯುತ್ತಾರೆ. எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த போராட்டம் அந்த போராட்டம். ನನಗೆ ಈ ಕಷ್ಟ ಆ ಕಷ್ಟ, ಈ ಹೋರಾಟ ಆ ಹೋರಾಟ. நீங்க உபவாசம் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணு. ನೀವು ಉಪವಾಸವಿದ್ದು ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஊழியக்காரன் உபவாசம் பண்ணியே செத்து போவான். ಸೇವಕರು ಉಪವಾಸ ಮಾಡಿನೇ ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. நீங்க ஏன் ஜெபம் பண்ண கூடாது? ನೀವ್ ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರ್ದು? நாங்க உங்களுக்கா ஜெபம் பண்ண போனா ನಾವು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಹೋದ್ರೆ ஆண்டவர் எங்கிட்ட கேட்பார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. அவனுக்கு வாய் இல்லையோ? ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ಬಾಯಿ ಇಲ್ವಾ? ஏன் அவன் ஜெபம் பண்ண மாட்டான்? ಯಾಕೆ ಅವನಿಗೆ ಬಾಯಿ ಇಲ್ವಾ? ಅವನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡ. அவனுக்கு என்ன சிபாரிசு பண்ற? ನೀನ್ ಯಾಕೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತೀಯಾ? அவன் ಕೇಳುತ್ತೀಯಾ? ஜெபம் பண்ணட்டும். ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. அவன் ஜெபம் பண்றதே இல்ல. ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸೋದೇ ಇಲ್ಲ. ஊழியக்கார்ட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க என்ன? ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಾದ್ರೆ ಏನರ್ಥ? நீங்க ஜெபம் பண்ணணும், ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஊழியக்கார்ட்டையும் சொல்லணும். ಸೇವಕರಿಗೂ ಹೇಳಬೇಕು. நீங்க ஜெபம் பண்ணாம வந்து ஊழியக்காரரை போய் தொந்தரவு பண்ண. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇದ್ದು ಬಂದು ಸೇವಕರನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸಬಾರದು. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. இரண்டாவதாக, ಎರಡನೆಯದಾಗಿ எலியாவின் தேவன் யார்? ಎಲಿಯನ ದೇವರು ಯಾರು? அவர் அற்புதமாய் போஷிக்கிறார். ಆತನ ಅದ್ಭುತವಾಗಿ ಪೋಷಿಸುವ ದೇವರು. அற்புதமாய் போஷிக்கிறார். ಆತನ ಅದ್ಭುತವಾಗಿ ಪೋಷಿಸುವ ದೇವರು. ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறதுக்கு ಆತನು ಎಲಿಯನನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ முதல்ல ஒரு காக்காய பிடிச்சார். ಮೊದಲು ಒಂದು ಕಾಗೆಯನ್ನು ಹಿಡಿದರು. மனுஷன்ட்ட பழகாத ஒரு பறவைன்னா காக்கா தான். ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಸುಳಿಯದಾಗೆ ಇರುವಂತದ್ದು ಕಾಗೆಯಾಗಿದೆ. யானையை பழக்கிடுவான், சிங்கத்தை பழக்கிடுவான், புலிய பழக்கிடுவான். ஆனா ஒரு காக்காய பழக்கிறது முடியாத காரியம். ಆನೆಯನ್ನು ಸಿಂಹವನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಸಬಹುದು, ಆದರೆ ಕಾಗೆಯನ್ನು ಯಾರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಸುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. வீடுகள்ல லவ் பேர்ட்ஸ் வளர்க்கிற மாதிரி காக்கா யாரும் குண்டுல போட்டு வளர்க்கறாங்களா? ಮನೆಗಳಲ್ಲಿ ಲವ್ ಬರ್ಡ್ಸ್ ಅನ್ನು ಸಾಕುವ ಹಾಗೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕಾಗೆಗಳನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಗೂಡಿನಲ್ಲಿಟ್ಟು ಸಾಕುತ್ತಾರಾ? காக்காய்க்கு பேரே திருட்டு காக்கா. ಕಾಗೆಗೆ ಹೆಸರೇ ಕಳ್ಳ ಕಾಕಿ. ஏன்னா ஏதாவது குழந்தை கையில பந்துக்குன்னு வச்சு சாப்பிட்டு போனா தபக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். ಯಾಕಂದ್ರೆ ಮಕ್ಕಳ ಕೈಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ರೆ ಅದು ತಕ್ಷಣ ಬಂದು ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அது புடுங்கத்தான் பார்க்குமே தவிர யாருக்கும் கொடுக்காது. ಅದು ಕಿತ್ತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನೋಡುತ್ತದೆ ಹೊರತು ಯಾರಿಗೂ ಕೊಡೋದಿಲ್ಲ. உலக வரலாற்றிலேயே காக்கா யாருக்கும் கொடுத்ததை யாரும் பார்த்ததே இல்லை. ಲೋಕದ ಹಿಸ್ಟರಿಯಲ್ಲಿ ಕಾಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ತಂದು ಕೊಟ್ಟದ್ದು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಾಗೋದೇ ಇಲ್ಲ. இந்த பழக்க முடியாத காக்காய ஆண்டவர் பழக்கி ಈ ಸಾಕಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಈ ಕಾಗೆಯೊಂದಿಗೆ இந்த கொடுக்காத காக்கையை ಎಲಿಯಾவுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் வச்சார். ಕೊಡದೇ ಇರುವಂತ ಕಾಗೆಯೊಂದಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕಾಗೆಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವ ದೇವರು. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವ ದೇವರು. ஒரு ஊழியக்காரன் கையில ஒரு காசு இல்ல, ಸೇವಕನ ಬಳಿ ಹಣ ಇಲ್ಲ. அவருக்கு ஏதாவது கவிச்சி சாப்பிடணும், கோழி ஆடு ஏதாவது சாப்பிடணும்னு ஒரு ஆசை. ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಕೋಳಿ ಮಾಂಸ ಕುರಿ ಮಾಂಸ ತಿನ್ಬೇಕು ಅಂತ ಆಸೆ. ஆகவே ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ಆದ್ದರಿಂದ ಅವರು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ஆண்டவரே காக்காவை கொண்டு போஷித்தீர், ದೇವರೇ ಕಾಗೆಯನ್ನು ತೆಗೆದು ಪೋಷಿಸಿದೆ ಎಲ್ಲ, எனக்கு காக்கா வேண்டாம், ನನಗೆ ಕಾಗೆ ಬೇಡ, ஏதாவது சிக்கன் கிடைக்குமா ஆசையா இருக்கு. ಏನಾದ್ರೂ ಕೋಳಿ ಮಾಂಸ ಏನಾದ್ರೂ ಸಿಗುತ್ತಾ? பாக்கெட்ல பார்த்தா டப்பு லேது, ಜೋಬಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟು ನೋಡಿದ್ರೆ ಹಣ ಇಲ್ಲ.
எப்படியாவது எனக்கு உதவி செய்யும். ಹೇಗಾದ್ರೂ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. ஜோமணி முடிச்சிட்டார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. சாத்தான் மெதுவா வந்து சொன்னா, ಸೈತಾನು ಮೆಲ್ಲಗೆ ಬಂದು ಹೇಳಿದನು, பக்கத்து வீட்டு கோழி உன் வீட்டுக்குள்ள வரப்போகுது, ಪಕ್ಕದ ಮನೆ ಕೋಳಿ ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರುತ್ತೆ, நீ அதை வெட்டி சாப்பிடு. ನೀನು ಅದನ್ನು ಕೊಯ್ದು ತಿನ್ಬಿಡು. ஐயோ பக்கத்து வீட்டு கோழியா? ಅಯ್ಯೋ ಪಕ್ಕದ ಮನೆ ಕೋಳಿನ? பக்கத்து வீட்டு சண்டைக்காரன் இல்லையா? ಪಕ್ಕದ ಮನೆಯನ್ನು ಜಗಳಾಡುವರಲ್ವ? அந்த கோழியை எடுக்கிறது பெரிய தப்பு. ಈ ಕೋಳಿಯನ್ನು ತಗೊಳ್ಳೋದು ದೊಡ್ಡ ತಪ್ಪು. அது திருட்டுத்தனம் அல்லவா? ಅದು ಕಳ್ಳತನ ತಾನೆ. பக்கத்து வீட்டு கோழி வந்தாலும் பிடிச்சு பக்கத்து வீட்டுல கொடுப்பனே தவிர, ಪಕ್ಕದ ಮನೆ ಕೋಳಿ ಬಂದಾಗ ಪಕ್ಕದ ಮನೆಯವರಿಗೆ ತಿರುಗಿಸಿ ಕೊಡೋದಲ್ಲದೆ, அல்லேலூயா கர்த்தர் அனுப்பினார், அதை வெட்டி நான் குழம்பு வைக்கவே மாட்டேன். ಅಲ್ಲೇಲೂಯ ದೇವರು ಕಳಿಸಿದ್ರಂತ ಕೊಯ್ದು ನಾನು ಕೋಳಿ ಸಾರು ಮಾಡಿ ತಿನ್ನೋದಿಲ್ಲ. சாத்தான் பேசி முடிச்சா, ಸೈತಾನು ಮಾತನಾಡಿ ಮುಗಿಸಿದನು. ஆகாயத்துல பறந்துட்டு இருந்த ஒரு வாத்து டமால்னு இவர் வீட்டுக்கு முன்னாடி, ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುತ್ತಾ ಇದ್ದಂತ ಒಂದು ಕೋಳಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿತ್ತು. வாத்து வாத்து ಬಾತು ಕೋಳಿ ಕೆಳಗಡೆ ಬಿತ್ತು. அதுக்கும் வாத்து கோழியா? ಬಾತ್ಕೋಳಿ ಅಲ್ಲ, ಆಕಾಶದಲ್ಲಿ ಬಾತ್ಕೋಳಿನ ಕೊಕ್ಕರೆನೋ? ಕೊಕ್ಕರೆ ಇರಬೇಕು. இவர் அல்லேலூயான்னு அதை பிடிச்சு சமைச்சார். ಇವರು ಅಲ್ಲೇಲೂಯ ಅಂತ ಹಿಡಿದು ಅದನ್ನ ಕೊಯ್ದು ತಿಂದ್ರು. எலியாவை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் 3 காரியத்தை செய்தார். ಎಲಿಯನನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. முதல்ல காக்காவை கொடு, காக்கா மூலம் கொடுத்தார், காக்காவை தங்க சொல்லல. ಮೊದಲು ಕಾಗೆಯ ಮೂಲಕ ಪೋಷಿಸಿದರು. சாரிபாத் விதவை கொண்டு ಆ போஷித்தார். ಸಾರಿಬಾತ್ ವಿಧವೆಯ ಮೂಲಕ ದೇವರು ಪೋಷಿಸಿದರು. மூன்றாவது ಮೂರನೆಯದು தேவதூதன் அனுப்பி அவனை போஷி, ದೇವದೂತನನ್ನು ಕಳಿಸಿ ಎಲಿಯನನ್ನು ಪೋಷಿಸಿದನು. ஆண்டவர் நம்ம போஷிக்கிறவர். ಆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವವನು. வனாந்தரத்துல காடுகள்ல எத்தனை 1000 மிருகங்களை போஷிக்கிறார். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಎಷ್ಟು ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಮೃಗಗಳನ್ನು ದೇವರು ಪೋಷಿಸುತ್ತಾನೆ. எத்தனை ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார். ಎಷ್ಟು ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ದೇವರು ಪೋಷಿಸುತ್ತಾನೆ. உங்களை போஷிக்க மாட்டாரா? ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಿಲ್ಲವಾ? உங்களை போஷிக்க மாட்டாரா? ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಿಲ್ಲವಾ? எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர். ಎಲಿಯನ ದೇವರು ಇಂದು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. நிரம்பி வழியும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அற்புதங்களை செய்கிறவர். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವನು. வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர். ಆಕಾಶದ ಅನೇಕ ಸುವರಗಳನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುವವನು. உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறார். ನಿಮ್ಮ ಸಾಲಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವನು. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ எலியாவின் தேவன் யார்? ಎಲಿಯನ ದೇವರು ಯಾರು? அவர் உயிர்ப்பிக்கிறவர். ಆತನು ಜೀವಿಸುವವನು. உயிர்ப்பிக்கிறவர். ಆತನು ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವವನು. ஒரு காலத்துல நம்ம மரித்தவர்களா இருந்தோம். ಒಂದು ದಿವಸ ನಾವು ಸತ್ತವರಾಗಿದ್ದೆವು. பாவத்தின் சம்பளம் மரணம். ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. ஆனா இயேசுவின் ரத்தம் நம்ம மேல விழுந்த போது, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಾಗ நாம உயிர்ப்பிக்கப்பட்டோம். ನಾವು ಬದುಕುವಂತೆ ಆದವು. நமக்குள்ள ஜீவனாகிய கர்த்தர் வந்தார். ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ಇಳಿದು ಬಂದನು. எலியாவின் தேவன் சாரிபாத் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். ಎಲಿಯನ ದೇವರು ವಿಧವೆಯ ಮಗನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. எலிசாவை கொண்டு சுனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். ಎಲೀಷನನ್ನು ಕೊಂಡು ದೇವರು ಸುಲೇಮನ ಮಗನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. இயேசு கிறிஸ்துவை கொண்டு லாசர்வை உயிரோடு எழுப்பினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಲಾಜರನನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು. நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். ನಾಯನೂರು ವಿಧೆಯ ಮಗನನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದನು. இறந்து போன எபிரிவின் மகளை உயிரோடு எழுப்பினார். ಸತ್ತುಹೋದ ಯಾಯೀರನ ಮಗಳನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದನು. பேதுருவை கொண்டு தொற்காலை உயிரோடு எழுப்பினார். ಪೇತ್ರನನ್ನು ತೆಗೆದು ಅನೇಕರನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದನು. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஐத்தியு என்ற வாலிபனை எழுப்பினார். ಅಪೊಸ್ತಲನ ಮೂಲಕ ಐತಿಯು ಅನ್ನುವ ಒಂದು ಯೌವನಸ್ಥನನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದನು. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர் என்று எசேக்கியேல் 37 வாசிக்கிறோம். ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು ಎಂದು ಎಸೆಕಿಯೇಲ್ 37 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು இயேசு ನೋಡುತ್ತೇವೆ. கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொடுப்பார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರೋಣದಲ್ಲಿ ಸತ್ತೋಗಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ದೇವರು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. உங்களுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களை அவர் உயிரோடு எழுப்பி ನಿಮ್ಮ கொடுப்பார். ಮನೆಗಳಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಗೊಳ್ಳದೆ ಇರುವವರನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர்தான் எலியாவின் தேவன். ಆತನೇ ಎಲಿಯನ ದೇವರು. நான்காவதாக ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ಮತ್ತೆ ನೆನಪು ಮಾಡುತ್ತೇನೆ. எலியாவின் தேவன் யார்? ಎಲಿಯನ ದೇವರು ಯಾರು? முதலாவது ஜெபத்தை கேட்கிறவர். ಮೊದಲನೇದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. இரண்டாவது அற்புதமாய் போஷிக்கிறவர். ಎರಡನೇದು ಅದ್ಭುತವಾಗಿ ಪೋಷಿಸುವ ದೇವರು. மூன்றாவது மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். ಮೂರನೇದು ಸತ್ತವರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವ ದೇವರು. நாலாவதாக ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ அக்னியால் உத்தரவருளுகிற தேவன். ಅಗ್ನಿಯೊಂದಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು. ஓ, விக்கிரங்களை கர்த்தருக்கு முன்பாக முடங்க செய்யும்படி, ವಿಗ್ರಹಗಳನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲು ಹಾಕುವಂತೆ ಮಾಡಿ,
வானத்திலிருந்து அக்கினியை எலியா இறங்க பண்ணினார். ಆಕಾಶದಿಂದ ದೇವರು ಬೆಂಕಿಯನ್ನು ಸುರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து சொன்னார், ಆ ಬಾದಾಳ್ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದನು, காலையிலிருந்து சாயங்காலம் வர உங்க கடவுளை கூப்பிடுங்க. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆವರೆಗೂ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರುಗಳನ್ನು ಕರೆಯಿರಿ. பாகாலே பாகாலேன்னு கூப்பிடு. ಬಾದಾಳನೆ ಬಾದಾಳನೆ. எந்த விக்கிரத்தை கும்பிடுறியோ அந்த விக்கிரத்தை கூப்பிடு. ಯಾವ ವಿಗ್ರಹವನ್ನು ನೀನು ಪೂಜಿಸುತ್ತೀಯ ಆ ವಿಗ್ರಹವನ್ನು ನೀನು ಕೂಗು. காலையிலிருந்து கூப்பிட்டு பார்த்தாங்க. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಕೂಗಿ 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 ನೋಡಿದ್ರು. பாகாலம் வரல, அக்கினி வரல, ஒண்ணு வரல. ಬಾಳನು ಬರಲಿಲ್ಲ, ಬೆಂಕಿಯೂ ಬರಲಿಲ್ಲ, ಏನು ಬರಲಿಲ್ಲ. சாயங்காலம் எலியா வந்தா. ಸಾಯಂಕಾಲ ಎಲಿಯನು ಬಂದನು. எத்தனை மணிக்கு வந்தார்? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬಂದನು? மத்தியானம் 3 மணிக்கு வந்தார். ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆಗೆ ಬಂದನು. மத்தியானம் 3 மணினா என்ன? ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆ ಅಂದ್ರೆ ಏನು? அதான் அந்தி பலி செலுத்துகிற நேரம். ಅದುವೇ ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯದ ಸಮಯ. அந்தி பலி என்றால் என்ன? ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯ ಸಮಯ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸಿಲುವೆಲೆ ಜೀವனை கொடுத்த நேரம் அதுதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ ಸಮಯ ಅದಾಗಿತ್ತು. அந்த நேரம் தான் எலியாக்கள் எழும்புகிற நேரம். ಆ ಸಮಯವೇ ಎಲಿಯರುಗಳು ಎದ್ದೊಳ್ಳುವ ಸಮಯ. இன்றைக்கு உலகத்தின் அந்தி நாட்களுக்கு வந்து விட்டோம். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಲೋಕದ ಅಂದಿ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. கடைசி காலத்துக்கு வந்து விட்டோம். ನಾವು ಕೊನೆ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்தியாவில் உள்ள பாகால்களுக்கு விக்கிரங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நேரம் முடிந்து போனது. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಬಾಳನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸಮಯ தேவ பிள்ளைகளுக்குரிய நேரம் ஆரம்பமாகி விட்டது. ದೇವ ಮಕ್ಕಳು ಎದ್ದೊಳ್ಳುವ ಸಮಯ ಆರಂಭವಾಯಿತು. எலியாக்களை போல எழும்புகிறவர்களுக்கு நேரம் வந்து விட்டது. ಎಲಿಯರುಗಳ ಹಾಗೆ ಎದ್ದೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. இந்த நேரம் மனித தெய்வங்களுக்கு அல்ல, ಈ ಸಮಯ ಮನುಷ್ಯರ ದೇವರುಗಳಿಗಲ್ಲ, விக்கிரங்களுக்கு அல்ல, ವಿಗ್ರಹಗಳಿಗಲ್ಲ, தேவ பிள்ளைகளுக்குரிய நேரம், ದೇವ ಮಕ್ಕಳಿಗಿರುವ எலியாக்களுக்குரிய நேரம். ಎಲಿಯಗಳ ಸಮಯವಾಗಿದೆ. இந்தியா தேசம் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிற நேரம். ಭಾರತ ದೇಶ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲು ಮಡಚುವ ಸಮಯವಾಗಿದೆ. ஆண்டவர் எலியாக்களை எழும்ப பண்ணி இருக்கிறார். ದೇವರು ಎಲಿಯರನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த சபையிலும் எலியாக்களை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். ಈ ಸಭೆಯಲ್ಲಿಯೂ ದೇವರು ಎಲಿಯರನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எலியாவின் மேலுள்ள ஆவியோடு அக்கினியோடு ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಆತ್ಮನೊಂದಿಗೆ இன்றைக்கு ಅಭಿಷೇಕ உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி ಇಂದು ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன்மேல் இறங்கி வரும். ಇಂದು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತೆ. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இன்று கர்த்தர் செய்ய போகிறார். ಏನೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಇಂದು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு நீ ஒரு புதிய மனுஷனாய் மாற்ற போகிறார். ಇಂದು ನೀನು ಒಂದು ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಡುವಿ. இன்றைக்கு பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். ಇಂದು ದೇವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ವರಗಳಿಂದ ತುಂಬಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் வைராக்கியமாய் சொல்லுகிறார், ದೇವರು ವೈರಾಗ್ಯವೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவினாலும் அக்கினியாலும் அபிஷேகம் பண்ணுவேன். ನನ್ನ ಜನರನ್ನು ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. என் பிள்ளைகள் மேல் ஒரு அக்கினி பற்றி எரியும். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಗ್ನಿ. ஒவ்வொரு மேல் ஒரு அக்கினி 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 பற்றி எரியும். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ Receive the power of the Holy Spirit. Receive the power of the Holy Spirit. Receive the power of the Holy Spirit. ಹೊಂದಿಕೋ. நீதான் இன்றைக்கு எலியா. ಓ ಹೊಂದಿಕೋ. நீதான் இன்றைக்கு எலிசா. ನೀನೇ ಇಂದು ಎಲಿಯನು. நீதான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவன். ನೀನೇ ಇಂದು ದೇವರಿಗಾಗಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಸಾಧಿಸುವನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எலியாவின் மேல் இருந்த ஆவியை, ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಆತ್ಮನನ್ನು, இருந்த பக்தி வைராக்கியத்தை, ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು 1000 மடங்கு கர்த்தர் ಸಾವಿರದಷ್ಟು ದೇವರು ಹೊಂದಿಕೋ. இப்போது 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 ಹೊಂದಿಕೋ ಹೊಂದಿಕೋ ಹೊಂದಿಕೋ. பெற்றுக்கொள் ಹೊಂದಿಕೋ பெற்றுக்கொள் ಹೊಂದಿಕೋ பெற்றுக்கொள். ಹೊಂದಿಕೋ. அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯ ಸಮಯದಲ್ಲಿ எலியா பலிபீடத்தின் அருகே வந்து நின்றான். ಎಲಿಯನು ಬಲಿಪೀಠದ ಹತ್ತಿರ ಬಂದು ನಿಂತನು. பரலோக தேவனை பார்த்து ஒரு சின்ன ஜெபம் செய்தான். ಪರಲೋಕದ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. ஒரு நிமிஷம் கூட அந்த ஜெபம் செய்ய ஆகாது. ಒಂದು ನಿಮಿಷವ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. அவர் என்ன சொன்னார்? ಆತನೇನು ಹೇಳಿದನು? ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன், ಅಬ್ರಾಮನ ಇಸಾಕನ ಯಾಕೋಬನ ದೇವರೇ, இஸ்ரவேலிலே நீர் தேவனாகிய கர்த்தர், ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಲ್ಲಿ ನೀನೇ ದೇವರು ಎಂದು நான் உம்முடைய ஊழியக்காரன்
ஊழியக்காரன் என்று ನಾನು ನಿಮ್ಮ ಸೇವಕನು ಎಂದು இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து ಈ கொள்ளும். ಜನರೆಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ என்னை கேட்டார்கள், ನನ್ನನ್ನು ಕೇಳು, என்னை கேட்டார்கள். ನನ್ನನ್ನು ಕೇಳು. எலியா செய்த ஜெபம் இவ்வளவுதான். ಎಲಿಯನು ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಷ್ಟೇ, ஒரு சின்ன ஜெபம். ಒಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபத்தை கேட்கிறவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದನು. அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்து விட்டது. ನಂದ್ಯ ಸೈವೇದ್ಯ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. கடைசி நேரம் வந்து விட்டது. ಕೊನೆಯ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுகிற நேரம் வந்து விட்டது. ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ತನ್ನ ಆತ್ಮನನ್ನು ಸುರಿಸುವ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பின்மாறி மழை ஊற்றப்படுகிற நேரம் வந்து விட்டது. ದೇವರ ಬರೋಣದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಮುಂಗಾರು ಮಳೆ ಸುರಿಸಲ್ಪಡುವ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. ಎಲ್ಲ ಪ್ರಜಾதி மக்களுடைய முழங்கால்கள் யாவும் சிலுவைக்கு முன்பாக முடங்கும்படி ಎಲ್ಲ ಅನ್ಯ ಜನರ ಮೊಣಕಾಲುಗಳು ಶಿಲುಬೆಯ ಮುಂದೆ ಮಡಿಸಲ್ಪಡುವ ಸಮಯ. நான் என் ஜனங்கள் மேல் ஒரு அக்கினியை போட போகிறேன். ನಾನು ನನ್ನ ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆ. ஜனங்கள் மேல் அக்கினியை போட வந்தேன். ಇದು ಜನರ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆ. இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ಈಗಲೇ ಅದು ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕೆಂದು ನಾನು ಈಗಲೇ ಅದು ಹತ್ತು ಉರಿಯಬೇಕೆಂದು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ஊற்றுவீராக, ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಬೀಳಲಿ, மேலும் அக்கினி ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬೀಳಲಿ, அக்கினி விழுவதா, ಬೆಂಕಿ ಬೀಳಲಿ, பலிபீடத்தின் மேல் விழுவதா, ಬೆಂಕಿ ಬೀಳಲಿ, உள்ளத்தின் ஆழத்தில் விழுவதா, ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೀಳಲಿ, உள்ள வாழ்க்கை வாழும்படி ಅವರು ದೇವರ ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಲು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ? எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ದಾಹವಾಗಿದ್ದೀರಿ? நான் ஒரு எலியாவை போல எழும்ப போறேன். ನಾನೊಂದು ಎಲಿಯನ ಹಾಗೆ ಎದ್ದೊಳ್ಳಬೇಕು. நான் ஒரு எலியாவை போல எழும்ப போறேன். ನಾನೊಂದು ಎಲಿಯನ ಹಾಗೆ ಎದ್ದೊಳ್ಳಬೇಕು. ஒரு பக்தி வைராக்கியத்தோடு எழும்ப ಒಂದು போறேன். ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದೊಂದಿಗೆ ಎದ್ದೊಳ್ಳಬೇಕು. கர்த்தரே தேவன் என்று நான் நிரூபிக்கும்படி, ಕರ್ತನೇ ದೇವರು ಎಂದು ನಾನು ನಿರೂಪಿಸುವಂತೆ, ஓ எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி, ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲುಗಳು ಮಡಿಚುವಂತೆ என் மேல அந்த அக்கினி விழட்டும். ನನ್ನ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬೀಳಲಿ. எத்தனை பேருக்கு அது விருப்பம்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ? இந்த அபிஷேகம் எனக்கு போதாது. ಈ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ, ஒரு அக்கினி எனக்கு வேணும். ಇನ್ನ ಬೆಂಕಿ ನನಗೆ ಬೇಕು, பரிசுத்தாவின் அக்கினி எனக்கு வேணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬೆಂಕಿ ನನಗೆ ಬೇಕು, ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும். ಆತ್ಮನ ವರಗಳು ನನಗೆ ಬೇಕು, பிசாசுகளை நான் துரத்துவது, ದೆವ್ವಗಳನ್ನು ನಾನು ಓಡಿಸಬೇಕು, மந்திரவாதிகளை சவால் விடுவதற்கு, ಮಂತ್ರವಾದಿಗಳಿಗೆ ನಾನು ಸವಾಲ್ ಬಿಡಲಿ, மந்திர கட்டுகளை உடைக்கும்படி ಮಂತ್ರ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಒಡೆಯುವುದಕ್ಕೆ என் மேல இப்ப ஆவியானவர் இறங்கணும். ನನ್ನ ಮೇಲೆ ಈಗ ಆತ್ಮನು ಇಳಿಯಲಿ. இயேசுவே, ಯೇಸುವೇ, உம்முடைய இரத்தத்தால என்ன கழுவி, ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ತೊಳೆದು, ஆவியினால என்ன அபிஷேகம், ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು, உம்முடைய இரத்தத்தால என்ன கழுவி ನಿನ್ನ கழுவி கழுவி. ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ತೊಳೆದು. இப்போ ಈಗ நான் உமக்கு ஒரு எலியா, ನಾನೀಗ ನಿಮಗೆ ಒಂದು நான் ಎಲಿಯನು, ஒரு எலியாவா மாறணும். ನಾನೊಂದು ಎಲಿಯನಾಗೆ ಮಾರ್ಪಡಲಿ. வருகைக்கு முன்பாக ಬರೋಣಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ எலியாக்களை நான் எழும்ப பண்ணுவேன். ಎಲಿಯರನ್ನು ನಾನು ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ. அது சகோதரனானாலும் சரி, ಅದು ಯಾರು ಸಹೋದರರಾದರೂ ಸರಿ, சகோதரியானாலும் ಅದು சரி, ಸಹೋದರಿಗಳಾದರೂ ಸರಿ, இப்போ உங்க மேல அக்கினி இறங்க போகுது. ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಇಳಿಯುತ್ತದೆ, அக்கினி இறங்க போகுது. ಅಗ್ನಿ ಇಳಿಯುತ್ತದೆ. இதுவரை அந்நிய பாஷையில பேசாதவங்க, ಇದುವರೆಗೂ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡದೇ ಇರುವವರು பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்க ಅನ್ಯ போறீங்க. ಭಾಷೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತೀರಿ. கையிலிருந்து, ಆ ಕೈಗಳಿಂದ, நடு விரல்ல இருந்து ನಿಮ್ಮ ಬೆರಳುಗಳಿಂದ ஒரு அக்கினி புறப்பட ಒಂದು போகுது. ಅಂಕಿನಿ ಬೆಂಕಿ ಹೊರಡು ಬರುತ್ತದೆ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நீ பிசாசுகளை துரத்தும்படி ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸುವುದಕ್ಕೆ உன்னுடைய உள்ளம் கையிலிருந்து, ಓ ನಿನ್ನ ಅಂಗೈಯಿಂದ, உன்னுடைய உள்ளம் கையிலிருந்து ನಿನ್ನ ಅಂಗೈಯೊಳಗಡೆಯಿಂದ அக்கினி, ಬೆಂಕಿ, அக்கினி, ಬೆಂಕಿ, அக்கினி, ಬೆಂಕಿ, பிசாசுகளை துரத்துவே, ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸುವುದಕ್ಕೆ, பிசாசுகளை துரத்துவா, ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸುವಿರಿ. சர்ப்பங்களை எடுப்பா. ಓ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸುವಿರಿ. எலியாவின் மேலிருந்த அக்கினி ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಬೆಂಕಿ மேல் விழுகிறது. ನಿನ್ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. கேட்கிற எவனோ, ಕೇಳುವ ಎಲ್ಲರಿಗೂ, கேட்கிற எவனோ ಕೇಳುವ ಎಲ್ಲರಿಗೂ பெற்றுக்கொள்ளுகிறான். ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீ பெற்றுக்கொள்ளுகிற நேரம், ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಸಮಯ, எலியாவாய் மாறுகிற ಓ நேரம், ಎಲಿಯನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡುವ ಸಮಯ. இப்படிப்பட்ட நேரத்துக்காகத்தான் ಎಸ್
கத்தர் காத்து கொண்டிருந்தார். ದೇವರು ಇದುವರೆಗೂ ಕಾದುಕೊಂಡಿದ್ದನು. இப்ப நிரப்ப போறார். ಈಗ ತುಂಬಿಸಲಿದ್ದಾನೆ. இப்ப நிரப்ப போறார். ಈಗ ತುಂಬಿಸಲಿದ್ದಾನೆ. இப்ப வல்லமை வரப்போகிறது. ಈಗ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು எலியாவின் ಬರುತ್ತದೆ. தேவன் எங்கே? ಎಲಿಯನ ದೇವರು ಎಲ್ಲಿ? எலியாவின் தேவன் எங்கே? ಎಲಿಯನ ದೇವರು ಎಲ್ಲಿ? எலியாவின் ஜெபத்தை கேட்டு ஓ, அக்கினி இறங்க பண்ணினவர். எலியன தேவன் எலியாவின் பிரார்த்தனையை ஜெபத்தை கேளு. கேட்டு அக்கினி இறங்க ஓ, பண்ணினவர். ಬೆಂಕಿ ಇಳಿಯುತ್ತಾ ಇದೆ. எலியாவின் ஜெபத்தை கேட்டு வல்லமையை தந்தவர். ಎಲಿಯನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ. பலிபீடத்திலே அக்கினியால ಓ, நிரப்பினவர். ಬೆಂಕಿಯಿಂದ ತುಂಬಿಸಿದ Jesus! ಯೇಸುವೇ! ஒவ்வொரு மேலும் ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. நாமத்துல அக்கினி ಯೇಸುವಿನ விழுவதாக. ನಾಮದಲ್ಲಿ. இயேசுவின் நாமத்துல ಯೇಸುವಿನ ஒவ்வொரு ನಾಮದಲ್ಲಿ. மேலும் அக்கினி ಒತ್ಕೊಳ್ಳಿ, விழுவதாக. ಒತ್ಕೊಳ್ಳಿ. அக்கினி விழுவதாக. ಬೆಂಕಿ 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 அக்கினி விழுவதாக. ಬೆಂಕಿ ಬೀಳಲಿ. அக்கினி விழுவதாக. ಬೆಂಕಿ ಬೀಳಲಿ. எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போவதாக. ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. எல்லா சத்துருடைய வல்லமைகளும் ஒளிந்து போவதாக. ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. அக்கினி மயமான நாவுகளோடு ಅಗ್ನಿಮಯವಾದ ನಾಲಿಗೆಗಳು ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. மேல் வீட்டறையில இறங்கினீரே. ಪಂಚಾಶತಮ ದಿವಸದಲ್ಲಿ ಇಳಿದಿರಲ್ಲವೋ எங்கள் மேல் இறங்குவீராக. ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಳಿದು ಬಾ ದೇವರೇ. நீர் எதிர்பார்த்த நேரம் வந்து ಓ விட்டது. ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்து விட்டது. ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. பிள்ளைகளை நினைத்தருளும். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನೆನೆಸು ದೇವರೇ. இனி அவர்கள் விசுவாசிகள் அல்ல. ಓ ಇನ್ನು ಮುಂದೆ ಇವರು ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲ ದೇವರೇ. வல்லமையான அக்கினி ஜுவாலைகள். ಓ ಇವರ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗಳು. அக்கினி ஜுவாலைகள். ಇವರು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗಳು. மேல் வீட்டறையிலே ಓ ಮೇಲ ಅಂತಸ್ತಿನಲ್ಲಿ அக்கினி மயமான நாவுகள் ಅಗ್ನಿಮಯವಾದ ನಾಲಿಗೆಗಳು ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்து ಓ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದು கைகளை ಕೂತಿತು. தட்டி ಕೈಗಳನ್ನು